மாளிகைப்பாறை கருப்பசாமி, அப்பா மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு வாக்கு கொடுக்கணும். கருப்பசாமி, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு இலங்கை மாநகர். கரெக்டாக பின்னதேவி ஸ்ரீலங்கா. மூன்று முறை காலம் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இல்லத்து அருகே காளி என்னும் ஒரு திருக்கோயில் உன்னுடைய வீதியின் எல்லையில் இருக்கு. அதே போல உங்களுடைய மூதாதையர்கள் பைரவர், பேச்சியம்மன் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்தவர்கள். ஆனால் இப்போ சரியாக 9 ஆண்டுகள் காலங்களாக உன்னுடைய குடும்பத்தில் செய்கிற தொழிலில் விருத்தி இல்லாத நிலையும், உறவுகளிலே பகையும், தீர்க்க முடியாத கடன்களும் தொல்லையுமாக நடந்து விவசாய பூமிகளை இழந்து விடுவோமோ என்ற வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று வரலாம். கருப்பசாமி, இந்த கடன்களெல்லாம் தீருமா? அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருமானம் வருமா? இல்லை எங்கள் நிலைமை இப்படியே அஸ்தமனம் ஆயிருமா என்ற விவரம் தெரியல. அதனால் உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற சந்தேகமே எங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லுத. வாஸ்தவா தப்பா? கால் ஒன்றுலாம். அப்பா, அதனால் உன்னுடைய முன்ஜென்ம பாக்கியத்தின்படி வருகிற புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி வரை இந்த மன இன்னல்களும் இந்த பொருளாதார சிக்கல்களும் இருக்கும். அதற்கிடையில் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமலும் ஆக்கி புரட்டாசி 27ஆம் தேதிக்கு பிறகு நிறைந்த செல்வங்களை தந்து உன் கடனை தீர்த்து குடும்பமாக வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும் மகளே? ஒரு பிள்ளையினுடைய படிப்பு வெளிநாட்டை தொட்டு பல கோடி பெறுகின்ற படிப்பாக மலரும். இந்தா செல்வமார் நல்லா புரட்டாசி கழியட்டும் பார்த்து. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? பெங்களூர் ஏஞ்சிருக்காங்க. பெங்களூர் அப்பா தொழில் பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது. கால் விட்டுருவா. அதனால் நேரவே வந்துட்டான். வா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கம்ப்யூட்டர் லேப்டாப்பெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கு. என்னடா சும்மா போட்டுட்டேன். காரணம் அதில் வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்டா கையில் எடுத்தவனு வேதனையாக இருக்குது. கால் விட்டு வா. இப்போ 6 மாத காலங்களாக வருமானத்துக்குரிய வழியில் மனவேதனையும் சிக்கலும் வந்திருக்கு. அதனால் புதுமையாக வேறு எதுவும் ப்ராஜெக்ட் கிடைத்து தொழில் பார்க்க முடியுமா? அதுக்கு ஏதேனும் உதவிகள் இருக்கா இல்லையா? இல்லை இப்படி இந்த நிலைகள் நின்று விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதற்கிடையில் வெளிநாடு வரை சென்று வரக்கூடிய பாக்கியம் இருந்தால் அதை நம்ம ஏற்பாடு செய்யலாமாங்கிற ஒரு சின்ன கேள்வி உள்ளத்துக்குள்ள. கால் வந்துட்டுவான். கொஞ்சம் உன்னுடைய குடும்பம் கடன் பட்டிருக்கு. பெற்றோரில் ஒருவருக்கு
உடல் உபாதையும் மன வருத்தமும் இருந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும்ப்பா? இந்த மாதமே பிறக்கிற மாதம் 28ஆம் தேதிக்குள்பட நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் வேலை கிடைக்கும். நல்லா இருப்பேன், ஆனந்தமாக இரு. அதே பெங்களூர் எல்லை, திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் வர கால் வரலாம். யார் அந்த அம்மா? பெங்களூரியா? அப்பக்கேடு அண்ணா கீழே இன்னொரு தடவை கால் வரலாம். எப்பா, உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், ஒரே கொட்டாவியும் திருஷ்டியுமா இருக்கு. ஏன்னு கேட்டு பார்த்தேன். கிரகங்கள் போதாத காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வீடு. ஆனால் எதையோ கற்பனை செய்து பெரிதாக கொண்டு வந்துடலாம் நினச்சி நீ ஆரம்பிச்சிட்ட. ஆனால் சில போட்டி பொறாமைகளால் அங்கே கொஞ்சம் தீய மன அலைகள், எதிர்மறையான சக்திகள் இருந்து அதை வளர விடாமல் இப்போ தடுத்து நிறுத்தி இருக்கு. கால் வந்துட்டு அதனால் இப்போ உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரணும். நீ வச்சிருக்கக்கூடிய இந்த வீடு அறகுறையாக இருக்க, அதை விருத்தியாக்கி தரணும். கொஞ்சம் கடன்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அதை இன்னும் 2 மாதங்களுக்குள் 62 நாட்களுக்குள்ள அது விலையாகும். இந்த வீட்டை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுறேன். இந்த பணத்தை நீ வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு போ. நிறைய கான்ட்ராக்டும் பணியும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமாக வெற்றி அடைஞ்சிக்காம மகனே. கர்பசாமி, ஆமாம் அப்படியா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. கணவன் மனைவி. கணவன் மனைவி யார் வந்திருக்கா? யார் பார்த்துருக்கா? கணவன் மனைவி. கணவன் மனைவி யார் வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை. சரி, நீ வந்துக்கலாம். மொட்டை மொட்டை வேலை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு டீ வேண்டு சுத்து ஒரு மாதிரி சொல்லியா இருக்கு. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, ஓப்பனாக பேசு. என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை கால் விழுந்துட்டு வரணும். மன நிறைவாக விழுந்துட்டு வரணும். எரிச்சல் உன் மனத்துக்குள்ளே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அதை தீர்க்கணும். வரலாம். ஏன்னா இங்கே சுத்த மனசு கொஞ்சம் தேவைப்படுது. வரலாம்ப்பா. சுமார் 2 ஆண்டு காலங்களாக இல்லற வாழ்க்கையில் மன வருத்தமும் பிரிவுக்குரிய மன துன்பமும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? ஆமாம். இதுக்கு பெரியவங்க யாரும் காரணமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். கிரகங்கள் தான் காரணம். மனிதர்களால் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அதனால் வீண் குழப்பங்கள் தேவையில்லை. இன்னும் 22 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. 22 நாள் கழித்து என்னை மீண்டும் வந்து பார். தெளிவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பான். கர்மசாமி, திருவண்ணாமலை எனக்கு மொட்டை போட்டு வந்த வெற்றி மகன்.
இந்தா இனி சென்ற இடம் சிறக்கும். வெற்றி ஆயிக்கா நேற்றே உத்தரவு கொடுத்தாச்சு. செல்வாக்காரதுக்கு மகனே சொல்லுங்க பாருங்க. நல்லா மக்களே. கருப்பசாமி மதியம் அன்னதானத்தை சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி திருப்பூர் எல்லை. திருப்பூர் 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 ஆனைக்காவில். வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. சிவன் கோயில் யார் வீட்டுக்கு போற வழியில் இருக்குப்பா? சிவன் கோயில் யார் எல்லைக்கு போகும்போது இருக்கு? வரலாம். அண்ணாமலையை பார்க்கையிலே ஆனந்த. இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். வரலாம், வந்து உட்காரலாம். என்ன கேட்டாலும் கொடுன்னு சொல்லி உத்தரவு. என்னப்பா வேணும்? காலில் விழுந்துட்டு வா. பூ கொடுக்கணுமா பொருள் கொடுக்கணுமா புரியலையே கருப்பசாமி. என்ன கொடுத்தா சரி வரும்? அவசரம் இருக்கு. வரலாம். 13 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய உறவினர்களுக்குள் மனக்கசப்பும் மன உபாதைகளும் தோன்றியது. அதில் சில பேர்களுடைய தவறான சாபங்களும் சில மாந்திரிகம் சம்பந்தமான வேலைகளும் நடந்த ஒரு காரணத்தில் உன் குடும்பத்தில் பல வியாதிகளும் பல துயரங்களும் நடந்து கடிந்து விட்டுச்சு. ஆனால் இப்போ ஈராண்டு காலங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கடனும் இருப்பிடம் மாறுமோ என்ற ஒரு பயமும் உள்குழப்பத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. டீ வாங்க போயிருக்காங்களா? இந்த கடனை தீர்த்து வழிவகுத்து தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? கருப்பசாமி இந்த வருஷம் சம்பள கமிஷன் கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும். சற்று பொறுத்துக்கா. உனக்கு அதை நான் போட்டு கொடுக்கறதுக்கு வழிவகுக்கிறேன். கூடுதல் கிடைக்கும். செம்மையாக வாழலாம். பக்கத்தில் வா. கருப்பசாமி ஆமாம் அப்படியா? கேட்டு பார்ப்போம். யாருக்கு சோமனு கேட்போம். உடல்நிலை சரியில்லாத நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? வீட்டில் யாருக்குப்பா உடல்நிலை சரியில்லை? யாருக்கு? என்ன செய்யுது? தெளிவாக சொல்லு. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? யார் இருக்கா? கேட்டு பார்ப்போம். நாகம் சம்பந்தமான தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு. புரியுதா? ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய சுற்றுதலின் காரணத்தினால் அடிக்கடி வீட்டில் நரம்பியல் பிணி மருத்துவ செலவுகள் காட்டிக்கிட்டு இருக்கும். எழுந்துச்சு நடக்கிறதுக்கு கூட இயலாத சூழ்நிலைகள் நடக்கும். ஆனால் இப்போ இந்த நோய் பிணி காட்டுறதுக்கு கிரகம் காரணமாக இருந்தாலும் தொழிலில் வளம் குறைந்திருக்கு. வருமானத்தில் தடையும் கடன்களும் இருக்குது. இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. முருகா நீ வர கேட்டு பார்ப்போம். இந்தாப்பா திருமுருகன் உனக்கு கருணை புரிந்து பணம் தர சொல்லிட்டார். பணம் கிடைக்கும். நல்லா இரு. வெற்றியாகும். கருப்பசாமி ஆமாம் அக்ரிமெண்ட்டு கேட்டு பார்ப்போம். அப்படியா? நான் பார்க்குற வேலையில் மனக்குழப்பமும் தெளிவும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். துண்டு எங்க? இன்னொரு தரம். முடியல.
என்னப்பா செய்யணும்? வருத்தப்படுவியா சொன்னா கால் வந்துட்டு வா. அப்படியா? முனியாண்டி வரான், யாருன்னு பார்க்கவா? வராரு. கேட்பா, என்ன கேட்பா? உன் எல்லையில் முனீஸ்வர சாமி வரார, இருக்காரா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரு 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலுக்காக நீ எங்கு சென்றாலும் உனக்கு மனவேதனையும் கஷ்டமும் இருக்கும். பணம் நாளைக்கு வந்து தந்துருவார்னு நினச்சா அவர் எதிர்பார்த்துருப்பா, அது நடக்காது. ஆனால் இப்படி ஒரு கட்டு நடந்துக்கிட்டு இருக்க, இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி எதுவும் நடக்கலைன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களால் ஆன நிலை. இதை மாற்றி உனக்கு தெளிவும் தொழில் வளமும் தந்தால் போதும்ல, நல்லா இருக்க வைக்க. கால் வந்துட்டுவான். இந்தாப்பா, பிள்ளைய பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கலையே. நல்லா இருப்பாங்க. கருப்பசாமி, ஆமாம், சென்னை மாநகர். திருப்பூர் போய் உட்காருங்க. பிறகு திருப்பூர் போய் உட்காருங்க. சென்னை, சென்னை வாங்க. சென்னை வந்து டாம்னு பாஞ்சிருந்தான் பாரு ஆம்பளை. சென்னை மாநகர். என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வாம்மா வாம்மா சின்னம்மா. கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? உன் பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணுமா? கால் வந்துட்டு வரலாம். அமைதியா இருங்க. இருங்க, அழைக்கிறேன். நீங்கள் முன்னாள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்களா? இவங்க யார்? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைக்கு காலில் வந்து திருநாகம் சுற்றி இருக்கு. நாகம் சுற்றி இருக்கு. இந்த நாகம் சுற்றி இருக்குன்னு சொல்லி கிரகத்தில் எத்தனையோ கேள்விப்பட்டாச்சு. அதுக்காக பரிகாரங்களும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் இதுவரை அந்த தடங்கள் நீங்கவே இல்லை, கல்யாணம் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டு என்னை கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. மகளே, உன் மனத்துக்குள்ளே எது இருந்தால் சொல்லு, அதையாவது வழி வகுப்போம்னு சொல்லி அவள்கிட்ட வாய் திறந்து நீங்கள் 2 பேரும் பேசி பார்த்திய. ஆனால் அவள் அப்படி மனத்துக்குள்ளே எந்த வஞ்சகமும் அவள் உள்ளத்தில் இல்லை. அப்பா அம்மா என்ன சொல்லுதோ அதை நான் கேட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் இப்படி பரமான பிள்ளைக்கு நான் எத்தனையோ முயற்சி செய்தும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கோயிலாக போய் நொந்துக்கிட்டு கண்ணீர் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிய. இப்போ உன் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதும்ல. வரக்கூடிய புரட்டாசி 30க்குள்ள நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். ஐப்பசியில் கல்யாணத்துக்கு நிர்ணயம் பண்ணி தையில் வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். கால் வந்துட்டு வாங்க, என்னை பார்த்துட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். இந்தா பூரணமாக காப்பாற்றித்தரேன், வெற்றி உண்டு. இந்தா மகனே, இந்தா செல்வாக்காரு, ஐஸ்வர்யமாக இருக்கான். நல்லா கருப்பசாமி, ஆமாம், சென்னையில் இருந்து என் மகனுக்கு தொழில் சம்பந்தமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நடக்கணும்னு காட்டு வந்தது யார்? இவன் யாருல பஞ்சாயத்து பெரிய முடிச்சுனா கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். வலது பக்கத்தில் உன் வீட்டுக்கு செல்லுகிற வழியினுடைய வலப்புறத்தில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு. அதே மாதிரி எட்டி சென்றால் அற்புதமாக பல பேர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் இருக்கு. இப்போ உன் பிள்ளையினுடைய தொழிலை பற்றி நான் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக அதுக்கு வேண்டிய முயற்சியும் அதற்காக பணம் செலவிடுவதும் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஜெயிக்க முடியலை. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் என்னுடைய பணம் எனக்கு தர வேண்டியவங்க தராத நிலைகளும் இருக்குது. அதையெல்லாம் வாங்கி தரணும். பையனுக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்து அவனை ஸ்தானத்தில் உருவாக்கி வச்சிடணும். அப்படி வச்சு தந்தால் போதும்லாம், சந்தோஷமாக தரேன். கால் வந்துட்டு வரலாம். நடக்க போகுது. கால் வந்துட்டு OLA. இப்போ உன் பையனை தேடி அங்கேருந்து பல பேர்கள் வரப்போகிறாங்க. அதில் அந்த வியாபாரமும் தொழிலும் வெற்றி ஆயிரும். அவன் பல லட்சங்களை பெற்று விடுவான். நல்லா இருக்கும்ப்பா, நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை நான் மாற்றி தரேன். நான் சொல்லிட்டே இருக்குல்ல. சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம். உங்களுடைய டாக்குமெண்ட் வேற எங்கேயாவது இருக்கா? லாக் ஆயிருக்கா? டாக்குமெண்ட் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவர் யாருப்பா? என்னப்பா சொத்து சம்பந்தமான விஷயம்? டாக்குமெண்ட் கிடச்சிருதா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஏற்கனவே இடையில ஒரு நம்பரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரிஜினலாக சரியான தெளிவில் கிடைக்கிற நம்பர் மாற்றப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு. அதனால் அந்த பரம்பரை சொத்துக்குரிய பாக்கியம் உனக்கு உண்டுமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 6 மாத கால அவகாசம் இருக்குது. வேறு என்னப்பா வேணும்? இந்த முறை அந்த டாக்டர் சீட்டு கிடைக்கும். அவள் வெளிநாட்டுக்கும் சென்று படித்து பட்டம் பெறுவாள். செம்மையாக நடக்கும். அது பிறவி நோய் மகனே, அதை தீர்க்க முடியாது. அப்பப்போ மாற்றிக்கிடலாம். புரியுதா? கவலைப்படாண்டா. பிள்ளையை நான் டாக்டர் ஆக்கி தரேன். வெற்றி உண்டு. கண்ணை முடிக்கா பார்ப்போம். அது ஒரு ஆத்மசக்தி. உனக்கு கொண்ட ஒரு பக்தியில் அந்த தெய்வம் நெருங்கியிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கலாம், வணங்கிக்கலாம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டு பார்ப்போம். சென்னையிலிருந்து வெளிநாடு சம்பந்தமான மகன் யாருப்பா? சென்னையிலிருந்து வெளிநாடு சம்பந்தமா? என்னம்மா உனக்கு வெளிநாடு? எதுக்காக வந்திருக்கிய? கால் வந்துட்டு வரலாம்.
சிலர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பாங்க, சிலர் கல்வியை பற்றி கேட்பாங்க. நீ மனசை பற்றி கேட்க வந்திருக்க. உண்மையா? உன் பிள்ளையினுடைய மனசை பற்றி கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. இதெல்லாம் என்னதுப்பா? சந்திரசேகர சுவாமிகள் மகா குரு. எனக்கு ரொம்ப பிடித்தவர். ஏன்னா வச்சுக்கிட்டுமா? எனக்கு உங்களுக்கு வேணுமாடா? உங்களுக்கு வேறு இருக்கா? இருக்கா இல்லையா? தங்கமான பேர். உங்களுடைய ஆன்மாக்களை ஆராய்ந்து பார்த்தேன். உங்கள் மனநிலைகளுக்கு மாறுபட்ட மனமும் குணமும் இப்போது பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஆச்சாரங்களையெல்லாம் மீறி ஏதாவது ஒரு பிழை நடந்துடக்கூடாது என்ற ஒரு பயத்தில் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கிய. நீங்கள் தியானம், தவம் போன்ற விஷயங்களில் படித்து தன்னுடைய மனதை ஈடுபடுத்தக்கூடிய குணம் உடையவங்க. ஆனால் இந்த இடத்துல ஞானம் சம்பந்தமாகவும் தெய்வீகமாகவும் இருக்குங்க. கேட்டு நம்ம தெளிவடைஞ்சுக்கணும் தான் என்னை பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். ரொம்ப ஓப்பனாக சொல்லாமல் நீங்கள் மட்டும் என்னை ஒரு 3:30 மணிக்கு பாருங்கள். உங்களை தெளிவுபடுத்தி உங்களுக்கு நல்வழி நான் காட்டி தந்துடுறேன். அதனால் இப்போ அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புண்ணியமடைவாயப்பா. பக்கத்தில் வரலாம். உன் பிள்ளைய உங்கள்கிட்ட மனப்பூர்வமாக ஒப்படைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? யாருன்னு கேட்போம். சென்னையில் உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? என்னப்பா செய்தி? என்ன செய்தி? யாருக்கு? இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. பெரிய பாளையத்தை மோரா எங்கே இருக்கான்னு கேட்போம். பெரிய பாளையத்தம்மனை போய் கும்பிட்டுருக்கீங்களா? எப்போ போனீங்க? அடுத்து அதுக்கிட்டு போகலை. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. நீ மட்டும் கொஞ்சம் அங்கே தள்ளிடு பார்ப்போம். அப்படி கண்ணை முடிக்க பார்ப்போம். உன்னை நான் பார்க்கட்டும். நல்ல மனத்துக்குள்ளே நினச்சிக்கோ. இல்லை கிடையாது. சரி, கரெக்ட். எல்லோரும் ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. பக்தராய் வேறு எதுவும் நரம்பியல்கள் எதுவும் பாதிப்பு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு குழப்பம் இருக்குமான ஒரு சில பயங்கள் உள்ளத்தில் தோணுது உனக்கு. அந்த அளவுக்கு உனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி மேலேருந்து உத்தரவாக இருக்குது. அதனால் இந்த தீராத தலைவலிக்கு மனசு காரணமே தவிர, புரியுதா? மனசு தான் காரணமே தவிர வேறு உடல் ரீதியான பாதிப்பு இல்லை. அப்போ மனசு காரணம்னா என்னது? நாம் நினைத்த நினைவு உணர்வுகள் நிறைவேறாமல் அதில் ஒரு குழப்பமான மனநிலை தோன்றி நம்ம இந்த குடும்பத்தில் வாழ முடியாத அளவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படி என்ற பய உணர்வுகள் உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது. அது பிள்ளைகள் சம்பந்தமானதாகவே இருக்குது. இந்த நிலையை நான் மாற்றி தந்துட்டோம்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க. கால் வந்துட்டு வாங்க. அவளுக்கு காலேஜ் இந்த வருஷம் கிடச்சாச்சு. நல்ல படிப்பாக சிறந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவாள். வெற்றி உண்டு. ஒன்றை முதல்ல சரியாக்குறேன். அதுக்கு பிறகு உன்னை என் பக்கத்தில் வர வைக்க. நீ அங்கே தள்ளி இருந்துக்கிடுவியான். கண்ணை முடிக்காடா. பழைய சுறுசுறுப்போடு தொழில் பார்க்க முடியாத வேதனை இருக்குது. உடம்பை யாரோ கெட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? அதெல்லாம் இன்னையிலேருந்து மாறிடும். வேலைகளை தொடங்கிக்கா. வெற்றி உண்டு. சம்பளம் பெருகும். நல்லா இருங்க. பார்ப்போம்.
இங்கே வாப்பா. பிள்ளைக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய் வராமல் பார்த்துப்பா. சரி. மதுரை மாநகர் சென்னையை மீண்டும் அழைப்போம். பொறுமை பெற்று வாழ்வோம். சென்னையெல்லாம் போய் உட்காந்துக்கோங்க. மதுரை. மதுரை மாநகர். மதுரை வாங்க. மதுரை. அண்ணாச்சி உள்ள வாங்க. அவங்க வரணும்ல. உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மனநிலை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? யாருக்கு உடல்நிலை என்ன செய்து? ஐயாவுக்கு. யாருக்கு என்ன செய்யுது? கூப்பிடுறேன். கால் ஒன்று வரலாம். கால் ஒன்று வரலாம். உட்கார முடியாதா? என்ன முருகா இப்படியெல்லாம் சொன்னால் நான் எப்படி செய்ய முடியும்? கால் ஒன்று வா. யாருக்கு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு செல்லக்கூடிய இடத்துல சக்தி அவதாரத்தை சார்ந்த இடம் கோயில்கள் இருக்கு. சரிண்ணா? ஆமாம். அதே மாதிரி இப்போ ஒரு வருஷ காலமாக சரியாக எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயமும் மனநிறைவாக சாப்பிட முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இதுக்கு வேறு எதுவும் தெய்வ குற்றங்களோ மந்திர தந்திரமோ நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி எதுவுமே நடக்கலன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. ஆனால் இந்த பிறவியில் கிரகப்படி இப்படி ஒரு வலியும் வேதனையும் இருக்கணும்னு இருக்குது. அதை மருத்துவத்தால் தீர்க்க முடியும். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கலாம். கால் வந்துட்டுவான். அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளைய பற்றி கேள்வி கேட்கணும், கேட்க மாட்டேங்கிய. என்ன செய்து? ஒரு பூ எடுத்து கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் தான். ஆனால் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிப்பதாக வேண்டுதலை செய்து கொள்ள முடியுமா? என்ன கோயில்? கால் வந்துட்டோம். ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்பட கல்யாணத்துக்குரிய மங்களகரமான அறிகுறிகளை தார வெற்றியாக நடத்தி வைக்க. நல்லா. கருப்பசாமி. அப்படியா? மதுரை மாநகர் என் பிள்ளை கல்யாண விஷயத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை பொருந்துமா பொருந்தாதான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் நாட்டிலும் மனதளவுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குது. அவங்க பக்கத்தில் முடியாது, நம்ம பக்கத்தில் முடியுமா? முடியும். ஆனால் நான் போய் பார்த்தேன், அதில் 8 பொருத்தம் மட்டும்தான் பொருத்தம் கரெக்டாக இருக்குது. அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை தீர்மானிக்க முடியாமல் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தை நான் கல்யாணத்தில் பூட்டி வச்சுருந்தேன்.
என்ன இப்போ வைகாசியே முடியறிய, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வரும்பொழுது கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லதுக்கு வருவோப்பா. நடத்தியாச்சு, பக்கத்தில் வரலாம். மதுரை மாநகர் எல்லை பக்கத்தில் பத்திரகாளியா வீரகாளியா? யாரப்பா இருக்கா? காளியம்மன் யார் வீட்டு பக்கம் இருக்கா? காலில் வந்துட்டு வா. ஏதோ காளியம்மன் இருக்கால்ல, அது போதாதான் நமக்கு. நல்ல கும்பிட்டு வாடா செல்ல மகனே. யாரெல்லாம் வந்திருக்கான்? இவன் யாரு? உன் தம்பி? அம்மா கூட பிறந்த தம்பி. மகிழ்ச்சி, உட்கார். தம்பி கல்யாணம் முடிச்சிட்டானா? பக்கத்தில் உட்காருங்க. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. உட்கார வேண்டியதானே? அம்மா அப்பா எங்கே இருக்கு? அப்பா இல்லை, அதான் சந்தேகமாக கேட்டேன். சாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதனால் முதல்ல சரிம்பாங்க, 2ஆம் தரம் பொருத்தத்துக்கு செட் ஆகாது. இதுவரை எல்லாமே தோல்வியான நிலையில் தான் இருக்குது. இதுக்கு தகுந்த ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. அதெல்லாம் நடத்தி கொடுக்கறது தானே நம்ம வீடு வாசலை பற்றி கேள்வி இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட பெண் அமையும். இவன் ஸ்டேஜுக்கு தகுந்தாற் போல் ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன். ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு என் பெயர் கருப்பசாமின்னு வைக்கணும். கால் விட்டுருவான். எல்லாம் அக்கா மாதிரியே காக்கா. அந்த பையன் வாய் திறந்து பேசினானா? உன் பேர் என்னடா? வெங்கடேஷ். என்ன பேருடா வைப்ப? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்க, அதை சிறப்பாக்கி லாபகரமாக ஆக்கி தரேன். இந்தா, எப்படியோ வருமானம் கிடைக்கும், நல்லாயிருக்கும், அமையும், சந்தோஷமாக இருக்கு. பார்த்துட்டு போங்க. என்னென்ன கருப்பசாமி? ஏய் பாண்டே பாண்டே. சரி, கேட்டு பார்ப்போம். ஆமாம், திருச்சி மாநகர். திருச்சி. திருச்சி. நதியோரம் உள்ள எல்லை யாருக்கு? நதியோரம் வீடு யாருக்கு? நதியோரமா? புரியல. கரெக்டு தான். கால் வந்துட்டாங்க. இது என்ன கனி? கால் வந்துட்டு வரலாம். யாரா இவர்? யாரெல்லாம் வந்தாங்க? உட்காரலாம். ஒரு காலத்தில் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதமான தெய்வம் வந்து பேசியது உண்டு. என்னப்பா? ஆனால் அந்த தெய்வத்தையும் ஒரு ஞானத்தையும் தேடி நம்முடைய பாதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில வாழ்க்கை சுமைகள் சில தடைகளை கொடுத்து இப்போ மனதை திசை திருப்பி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வழிவகுக்கணும். அடுத்து உன் கேள்விக்கு நான் விடை கொடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். ஓம் சிவாய ஓம் சிவாய சிவாய நமோ. என்ன வேணும்? அதை கேட்கணும், கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. என்ன செய்யணும்? ஞானத்தை தேடி வந்திருக்கீங்களா? கேட்க வரத்தை கொடுன்னு சொன்னால் நான் அவர் சொல்லத்தை நான் கேட்க முடியும். வாதம் பண்ணதுக்கெல்லாம் வழி கிடையாது.
இருந்து கேட்டுக்காங்க. சுவாமியே சரணம். பக்கத்தில் ஹரி ஹரி நாராயணா கோவிந்தா நமச்சிவாய. கருப்பசாமி திருச்சி மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனாமா? கால் வந்துட்டு வரலாம். நல்ல காலில் விடலையே. என்னடா தம்பி சின்ன வயசில் காவி வேட்டியெல்லாம் கட்டியிருக்க? எதுக்கு கட்டியிருக்கான்? உனக்கு பிடித்த கலரா? சந்தோஷம். கால் வந்துட்டு வா. என்னடா குழந்தைகள் இருக்கா? ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு. நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தங்களும் இருக்குது. அதை செம்மையாக்கி வளம் பெருக்கி தந்தா போதும்ல. வேறு என்னப்பா வேணும்? கொஞ்சம் தள்ளிடுங்க. அவன் காவி கிட்டிருக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நான் சொன்னேன். பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்க. கண்மூடிக்கா. வெரி குட். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. அந்த சலங்கை குண்டு குண்டு மணிகளாக கட்டிய பரதநாட்டிய சலங்கை மாதிரி கேட்கு. சரியா? அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தினுடைய அந்த காலத்தில் பெட்டி தெய்வம்னு சொல்லி வணங்கிய, திரும்ப கழிப்பிட்டுருக்கியாம்மா? கழிப்பு இல்லையா? முற்காலத்தில் வணங்கிய கன்னி தேவதை, அந்த கன்னி தேவதையினுடைய ஒரு ஆற்றல் உன்னுடைய குடும்பத்தில் இவனுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ செவிக்கு சலங்கையாகவும் இனி கண்ணுக்கு விருந்தாகவும் ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த தெய்வத்தை நீ வணங்க வணங்க வெற்றி உண்டு. அது ஒரு அம்மன் தெய்வத்தின் காட்சி. வேறு எந்த தவறான குழப்பமான பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மனநிறைவாக நீ கும்பிடலாம். ஆஹா, அப்படிலாம் பயப்பட ஒன்றுமே இல்லை. கருப்பசாமி புண்ணியம் பெற்று இருப்பாயப்பா. வாழ்க்கை கும்பிடுக்கா. ஆனந்தமாயிரு. சக்தியாக நினைத்து கும்பிடு. கருப்பசாமி அப்படியா? திருச்சி மாநகர் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யாருப்பா? என்னப்பா வீடு? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். உனக்கு வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன்னா உன் உள்ளத்துக்குள்ளே அப்படி தான் ஒரு சந்தேகமான கேள்வி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு உனக்கு வீடு கட்டக்கூடிய இடம் இதுதான்னு தீர்மானமாகும். வீடும் கட்டி மலர்ச்சியாக வாழ்வாய். அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான பீடத்தை கொடுத்து நிரந்தரமாக வச்சு கும்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கா. செல்வமும் பெருகும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். கருப்பசாமி காங்கேயம் காங்கேயம் தலைவன் தலைவி
இன்னும் ஒரு முறை காலில் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வேற எதுவும் தீய அலைகள், மாந்திரிகம் சொந்தமான லீலைகள் எதுவும் இருக்கா, அப்படி எதுவும் எட்டி பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது உன் பக்கத்தில் வருகிற பொழுது உன்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சூழ்நிலையும் வராதுன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நிலைகள் வெகு விரைவில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு செல்வத்தை கொண்டு தாரேன். நீ பார்க்குற வேலையில் உன்னை சார்ந்த மேலதிகாரிகள் உன் மேல் கருணை கொண்டு உன் இஷ்டத்தை நிறைவேற்றி தெளிவு பண்ணுவார்கள். கால் வந்துட்டு வரலாம். என்ன சத்தம்? அவியா எங்கே இருக்கான்? இந்தா வேலைகள் தெளிவும் மன நிறைவும் கிடைக்கும். இந்தாப்பா கடன்கள் தீரும், ஆபத்தெல்லாமல் கூட வரேன், பேசி முடிச்சு தரேன் தைரியமாக. கர்பசாமி அப்படியா? பெருந்துறை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரணும். யாரு விடுமா? ஒரு பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்குது. அதை அறுவை சிகிச்சை செய்து ஆபத்தில்லாமல் மீட்டி தாரேன். தைரியமாக அந்த ஆப்ரேஷனை நீ ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த ஆபத்தும் வராது. கால் வந்துட்டு வா. சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பமும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உள்வீட்டு போராட்டமும் நடக்குது. அதில் மன அமைதியும் தெளிவும் தந்தால் போதுமில்ல, வேற என்ன வேணும்? படிப்பையும் வெற்றியாக்கி தரேன், உயிரையும் காப்பாற்றி தரேன். பக்கத்தில் மகனே நல்லா ஆயிடுது. சிவன்மலை இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இருக்கின்ற மந்திர தந்திர கெட்ட நிறைகளெல்லாம் மாறிப்போச்சு. இனி உன்னுடைய செயலுக்கும் உன்னுடைய குடும்ப வரவு செலவு சொத்துக்களுக்கும் யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருந்தேன். உன் விவசாயம் ஒழுங்காக நடக்கும், எந்த மனக்குறை இல்லாமலும் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். உன் பையன் விஞ்ஞானம் சம்பந்தமான கல்வியை கற்று வெளிநாடு வரை சென்று பெருமையுடன் வாழ்வான். சந்தோஷமடை மகளே, வாங்க போயிட்டு வரலாம். மணியத்தில் கர்பசாமி கரூர் எல்லை கரூர் கரூர் கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு முறை, இன்னும் ஒரு முறை. முடியுமா? கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு சொத்து ஏலம் விடக்கூடிய ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நிப்பாட்டி அதுக்கு செய்ய வேண்டியதில் 1/3 அமௌண்ட் நான் கொடுத்து நிறுத்தி வச்சு தரேன். அதிலிருந்து ஓராண்டு காலம் அவகாசமும் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? பண உதவி செய்வியாடா? ஒருத்தர் செய்தமுட்டான். இந்தா ஒரு வழியில் பணம் கிடைக்கும், அதில் ஒரு பகுதியை கட்டி ஏலத்தை நிறுத்தி தரேன், சொத்தை போகாமல் காப்பாற்றுறேன். இன்னொரு சொத்தை பற்றி பேசுறதுக்கு கட்டளை இல்லை, ஒன்று முதல்ல நடத்தி தரேன், அதுக்கும் ஆபத்தெல்லாமல் ஆக்கி தரேன். அவன் பேர் என்னப்பா? அவன் வெற்றிகரமான மார்க்கை பெறுகிறான் 300க்கு மேலே. அடுத்து அவனை டெக்னிக்கல் கல்வியில் சேர்த்து விடுவோம். அடுத்து பேசுவோம். சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக பேராதிங்க, போய் உட்காருங்க, வாங்கிட்டு போயிருங்க. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? அது என்ன ஊத்து? அத்தி ஊத்து. அது என்னப்பா அத்தி ஊத்து? அத்தியூரா அத்தி ஊத்தா? பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். என்ன ஊத்து? அத்தியூர். உனக்கு அத்தி ஊத்து. துத்திக்குளம் அத்தி ஊத்தா? ராமநாதபுரம் அத்தி ஊத்து. உனக்கு அப்படியா? பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா நீ? நீ கால் வந்துட்டு வா. அத்தி ஊத்து பக்கமான உங்களுக்கு துத்திக்குளம். நீங்கள் ஆலங்குளம் துத்திக்குளம். நீங்கள் போங்க, பிறகு கூப்பிட்றேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் படித்த படிப்புக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் அல்லது வேலை செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணேன். ஆனால் அதில் எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைக்கல. அதனால் வெளிநாடு சென்று தான் உயர்வு பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. போகிறதுக்கு தயாராகிட்டியா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி கோயில் எங்கடா இருக்கு? உங்கள் கோயிலா அது? அங்கே எதுவும் கிடாயெல்லாம் வெட்டுவாங்களாடா? எவ்வளோ நாள் ஆச்சுடா? இந்த வருஷம் எதுவும் வெட்ட வேண்டி இருக்காடா? தெரியாதா? கால் வந்துட்டு வா. போயிட்டு அந்த சாமிக்கு ஒரு கிடாய் வெட்டிக்காடா. சரியா? இந்தா. ஆமாம், இந்தா வெற்றியாக நடக்கும். நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு, விசா வந்துடும். அதை பற்றி பேச 30 நாள் டைம் இருக்குது. கருப்பசாமி, அத்தியூர். எந்திரிச்சு உட்காரு உட்காரு. வலிக்குமா? நல்ல காலம் வந்துட்டு வரலாம். கடன் பார்த்து கொடுப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மாள் ஒரு குங்குமமும் ஒரு மாங்கல்யமும் எடுத்து கொடுத்துட்டான். புரியுதா? அதனால் இந்த வருஷத்தில் தை மாதத்துக்கு உட்பட உன் வீட்டில் மங்களகரமான கல்யாண காரியம் நிறைவேறிடும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கடன்கள், மன உபாதைகளில் கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருக்க, அதுலேயும் நான் மீட்டி ஒரு வெற்றியாக்கி தந்துட்டா போதுமில்லா. கால் வந்துட்டு வரலாம். மதுரையில் இருந்து மாங்கல்யமும் குங்குமமும் தந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ கேட்கணும்ல.
கல்யாணம் நிர்ணயித்தவுடன் மதுரை மீனாட்சிக்கு மலர் மாலைகளும் பட்டு பீதாம்பரமும் எடுத்து கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு போயிடணும். வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சு தந்துட்டேன். நல்லா அதை நம்ம பிற உட்காந்து பேசிக்கிடுவோம். அவனை மடக்கி தாரேன். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, கரெக்டு. சேலம் எல்லை சேலம். உட்காரில் விட்டு வரலாம். இவன் யாருப்பா? தம்பிக்கு சேலமாடா? வெரி குட் தங்கம். ஏற்காட்டு ரோட்டில் போகுது. உங்கள் ஊர் எந்த ஊர்? அதுனா தாதகாபதி. ஏற்காட்டு ரோடு பட்டி. ஏற்காட்டு ரோடுக்கும் அதுக்கும் இப்போ தொடர்பு இல்லை. ஒரே ரோடு வருது. சரிண்ணா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பொம்பளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லடா. எல்லாம் முடிஞ்சு போயிருந்துச்சு. என்னம்மா வேணும்? நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு தெரியும்னா எப்படி? கால் வந்துட்டு வாப்பா. கழிந்த 7 ஆண்டு காலங்களாக உலக மெப்பனைக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை நடக்கே தவிர என்னடா எந்த ஒரு அடையாளமாக வாழ்ந்ததாக ஒரு மனையோ அல்லது ஒரு தொழில் வளர்ச்சியோ பெற்று தெளிவாக இருந்ததாக அடையாளம் காட்ட முடியாது. இது பிறவி பயன்படி உள்ள நடந்த சம்பவங்கள். இதுக்கு எந்த மனிதனும் எதுவும் செஞ்சிருப்பானா அப்படின்னு கற்பனை பண்ணால் அது வீணான செய்தி, அது வீணான செயல். ஆனால் அந்த நேர காலங்களெல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல அந்த நேர காலங்களெல்லாம் விலகி இப்போ ஒரு புனிதமான இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம். புனிதமான நேரத்துக்கே வந்தாச்சு. புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய ஐப்பசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காற்று வீசுவதைப் போல நல்ல கிரகசாரங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உங்களுடைய கடன்கள் தீரும். அதே மாதிரி புதுமையாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கி தரேன். அதில் எந்த தடைகளும் இல்லாமல் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? நான் இல்லைன்னு மறைமுகமாக சொல்லிட்டேன். வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். வராரு என்னாச்சு? ஆனால் இந்த சந்தேகம் ஏன் ஏற்பட்டது அப்படி ஒரு விளக்கம் இருக்கும்ல. எதிர்பாராத உடல்நிலை கோளாறு, அவசியமில்லாத மன அமைதி குறைவான வார்த்தைகள், பொருளாதார சிக்கல்கள், இவை எல்லாமே இப்போ இருக்கும் ஸ்தானத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் போட்டி பொறாமையால் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம அகப்படவில்லை. இது நேர காலங்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வச்சிடுது. இதை மாற்றி உங்களை மலர்ச்சி அடைய வைக்க வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்னு கேட்டுக்கப்பா. குடியிருக்கிறதுக்கு வழி வகுத்து தரேன், வர வச்சு தரேன். இன்னும் புது மனைகளும் கிடைக்கும். வா.
இந்த மாதத்தில் ஆள் வரும். நல்லா இருக்கும் மகனே, சந்தோஷமாக இருங்க, புனிதமாக இருப்பான், ஐஸ்வர்யமாக இருப்பான், கிரேட் இன்ஜினியர். கருப்பசாமி உட்காந்துருக்காங்க. அப்படியா? ஏ அப்பா, அவ்வளோ தூரம் போயிட்டுங்களா? தாராபுரம் எல்லை, தாராபுரம் எல்லை, தாராபுரம், உடல்நிலை குறைபாடுகளில் மன வருத்தமடைந்தது யார்? வேற யார் இருக்கா? மறைக்க. தாராபுரம், உங்களுக்கு தாராபுரமா? கற்பராயன் சுவாமி எங்கே இருக்காரு? காலன்னு சொல்லலாம். மூன்று முறை காலன்னு சொல்லலாம். ராயன் என்றால் பெரியவன் என்பது பொருள். பெரிய கருப்பசாமிக்கு தான் கற்பராயன் அப்படி பேர் வைப்பாங்க. வரலாம். விளையாட்டு என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் கால் விழுட்டுவாங்க. ஐயா, இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பார்ப்போம். சரி, கால் விட்டு வரலாம். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக வயது மீறிய உழைப்பும் வேலைகளும் நடக்கு. உறங்குவதற்கு கூட மன நிம்மதி கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடன்களுக்கு அளவில்லாத துன்பமும் பிரச்சனையும் இருக்குது. இருப்பிடத்தை மாற்றிவிட்டால் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இடம் மாறுவது நன்று. இடம் மாறினா கடன் மாறுமா? மாறுமா? மாறாது. ஆனால் இடம் மாறணும்னு சொல்லுதுன்னா அது ஏன் அப்படின்னு கேட்கணும்ல. இடம் மாறணும்னு சொல்லுது உடல் ஆரோக்கியத்துக்காக. புரியுதா? உடல் ஆரோக்கியத்துக்காக. உடல் ஆரோக்கியத்துக்காகனா இன்றைக்கி எந்த அறிகுறியும் இல்லையே. சாமி திடீர்னு இப்படி சொல்கிறாரேன்னு உங்கள் சிந்தனை ஓடும்ல. ஒரு முறை கால் விட்டு வரலாம். குச்சனூர் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சாமி இருக்காங்க? வெரி குட். ஒரு முறை குச்சனூருக்கு சென்று நதியில் மூழ்கி காக்கா வாகனத்தை வாங்கி அந்த நதியில் விட்டுட்டு என்னை பார்க்க வாங்க. உடல் உயிர் சம்பந்தமான பிணிகளை நீக்க அதை நான் பண்ணித்தரேன். இப்போ உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தந்திருக்கிறேன். பணம் சேரும், கடன் தீரும். பக்கத்தில் வா. வெற்றி நல்லா இருக்கப்பா. அவள் வாழ்க்கை உங்களை மீறி அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு 6 மாதத்துக்குள்ள வர வைக்கிறேன். மங்களகரமாக வருவான். போயிட்டு வாங்க. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா?
சரி, ஓகே. அர்ச்சுனன் என்ன அர்ச்சுனன்? மகாபாரதத்தில் பாசுபதம் வரம் வாங்கிய மலை வெள்ளியங்கிரி மலை. இன்னும் 2 தரம். அந்த மலைக்கு மேலே நீ போயிருக்கியா? போகலை. அடிவாரத்தில் ஹோட்டல் வச்சு சாப்பாடு கொடுத்ததோட சரி. காலைல வந்துட்டு வா. ஒரு பக்கத்தில் துரியோதனன் தவம் இருந்த மலைகளாகவும் என்ன, இன்னொரு பக்கத்தில் தர்மவான்கள் தவம் இருந்த மலைகளாகவும் இருக்கும். துரியோதனன் தவம் இருந்த இடம் பசுமை எற்று தனி வறண்ட பூமியாக இருக்கும். தர்மவான்கள் தவம் இருந்த இடத்த பார்த்தா பசும் சோலையாக இருக்கும். ஆனால் இப்போ தர்மத்துப்படி நடந்தும் கூட எங்கள் வியாபாரம் வறண்ட பூமி மாதிரி இருக்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் எதுவும் தவறு செஞ்சுருக்கோமா? அப்படி இல்லை எங்கள் தொழிலுக்கு வேறு யாராவது எதுவும் செஞ்சு வச்சு எங்களை லாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை கேட்க வந்திருக்கேன். காலைல வந்துட்டு வா. தொழிலுக்கு தடை நடந்திருப்பது உண்மை. ஏன்னா உன் பகுதியில் அந்த எல்லையில் நிறைய பேர்கள் தாயத்து மந்திரம்னு எழுதி கொடுக்குற பார்ட்டிகள் நிறைய இருக்காங்க. அதில் உன் மேலே கொஞ்சம் பொறாமை உள்ள ஒரு சில குரூப்புகள் அதை செஞ்சுருக்குன்னு உனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. அதை நான் இப்போ தெளிவுபடுத்திட்டேன். நீக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாமா. கிரியாசக்தியே துணை. வியாபாரத்தை பெருக்கித்தாரேன். அடுத்த உத்தரவில் வீட்டை பற்றி பேசி உனக்கு தெளிவு பண்ணித்தாரேன். நல்லா கருப்பசாமி உட்காருங்க. கூப்பிடுறவங்க சற்று பொறுமையாக இருங்கோ. ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். கால் வந்துட்டு வரலாம். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு காலத்தில் முன்னின்று காக்கும் தெய்வம் நான் கருப்பசாமி. உண்மையா இல்லையா? பக்கத்தில் வா. இப்போ ஒரு 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தெய்வ அறிகுறிகள் நின்று விட்டது. என்னம்மா? அதே மாதிரி உடலில் அவசியமில்லாத குறைபாடுகள் தோன்றி மனசும் அதிகம் குழம்பியது போல பிரம்மையும், யாரோ நமக்கு ஏதோ செய்து விட்டார்கள் ஆகையினால் ஒரு சக்தி வந்து நம்ம அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையும் உங்கள் 2 பேரும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். நிறைவேறிடுதா? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சில் இருக்கு. அதில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பூட்டித்தாரேன். இன்னும் ஒன்றை புரட்டாசி மாதம் வரை பொறுத்திருந்து அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். ஒரு பிள்ளையை நான் பூட்டித்தாரேன்னு சொல்லிட்டேன். புரட்டாசி வரை சற்று பொறுமையாக இருந்தால் அடுத்ததையும் சரி பண்ணிடுவோம். ஏன் எதற்குங்கிறத பின்னால் இருந்து பேசிக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. கவலையை மறந்துவிடு. இந்தாப்பா
வாழ வச்சு தரேன், வெற்றி உண்டு. தைரியமாக இருங்க. இந்த மகளே செம்மையாக இருக்கு. சாமி மணியத்தனை என்ன ஆரம்பிச்சாச்சு? கிரகம் சரியில்லைன்னு சாதகம் பார்த்துட்டு வந்தது யார்? ராம்நாட்டில் கிரகம் சரியில்லைன்னு சாதகம் பார்த்து வந்தீங்களா யாராவது? மகன் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யாருப்பா? வரலாம். இது யார்? இந்த அம்மாவா? எங்கே போகிறீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எங்கம்மா இருக்கான் அவன் பையன்? என்னைக்கு பேசணும்? கால் வந்துட்டு வா. பயங்காட்டிட வேண்டாம். இன்னும் ஒரு தடவை காலில் விழுந்துக்காமா என்னன்னு கேட்குறேன். வரலாம். பையனை பற்றிய ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்ன, யார் சொல்லையும் கேட்டு அவன் தனிப்பட்ட முறையில் தன் வாழ்வையோ எதையோ திருத்திக்கிட்டானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும், நம்மள்கிட்ட மீண்டும் வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? வர வச்சு தந்தால் போதுமா? அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. புரியலம்மா? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு. அது உனக்கு தெரியுமா? காலில் விட்டு வா. வரலாம். ஏற்கனவே ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டு மனங்குழம்பி அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ சட்டப்படி அவன் குற்றவாளியாகத்தான் வெளியில் காட்சி அளிக்கணும். அதை நீக்கி சமாதானமாக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு பிறகு நல்வழியை வடித்தாரேன். இந்த வெற்றி உண்டு. கர்மசாமி. ஆமாம். என்ன கிணறு குழம்பு யாருக்கு இருக்குது? வீட்டிலையா? கேட்டு பார்ப்போம். வீட்டில் யாருக்கு சுகம் இல்லை? உடனே யாருக்குடா? யாருக்கு? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. நீ யாரடா தம்பி? அண்ணனா? வெரி குட். வா. என்னடா செய்து பையனுக்கு? காலில் வந்துட்டு வா. பாப்பா அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துட்டான் பாரு. கண்ணை முடிக்கா கொஞ்சம் பார்க்குறேன். சரி, ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. கொடுக்கலாம். மாற்று சிறுநீரகம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமான்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்குடா. இப்போதைக்கு அந்த இருக்கிற கிட்னி சம்பந்தமான பாதிப்பு அதிகமாக டயாலிசிஸ் பண்ணி பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. உண்மையா இல்லையா? 3 மாத கால அவகாசத்தில்